கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க போனா சரியாயிரும், அங்க போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல பல குடும்பத்துல போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லலாம், ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் சின்ன வயசுல நானும் இருந்திருக்கேன். ரொம்ப தூரம்லாம் போய்க்கிட மாட்டாங்க. இப்போ கார் இருக்கு, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, ஃப்ளைட் கூட இருக்கு. யாரையா போய் பார்க்கணும்னா டக்குன்னு போய் பார்க்குற அளவுக்கு எல்லா வாய்ப்பும் ரெடி ஆயிட்டு. ஆனால் இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ, எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ, நம்ம கையில முதல்ல பைபிள் இருக்கா? சில குடும்பத்துல வீட்டுல செல்ஃப்லயே பைபிள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பைபிளை எடுங்க அப்படின்னு. அவங்க வேக வேகமா உள்ள போய் தேடுறாங்க. என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், இந்த வாரம் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், கையில பைபிளை எடுக்கல, அதை எங்க வச்சேன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்கல்ல, உங்களோட ஹேண்ட் பேக்ல பாருங்க இருக்கும் அப்படின்னு. அங்க போய் பார்த்தா பேக்குள்ளே தான் அப்படியே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோட சரி, அந்த பைபிள் அப்படியே ஒரு ஓரமா இருக்கு, அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நானும் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் இதயத்துல நீங்க வரணும்ப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. என் இதயத்துல வர்றதுக்கு என்னெல்லாம் என்ற குறை இருக்கோ, பாவம் இருக்கோ, அக்கிரமம் இருக்கோ, மீறுதல் இருக்கோ, இதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியில வெளிப்படுகிறார், மாம்சமாக வெளிப்படுகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்ம இதயத்துக்குள்ளே வருகிறார். இந்த வருஷம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எப்படி கொண்டாடினோம்? நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு இருக்கணும். வார்த்தையாகிய தேவன் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டது. வார்த்தையாகி இருந்த தேவன் மாம்சமாயிட்டார், மனுஷகுமாரனா பிறந்துட்டார், தாவீதின் குமாரனா பிறந்துட்டார், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டார். நம்ம இதயத்துக்குள்ள எப்படி வரான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்று யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இதயத்துக்குள்ளே பைபிள் இருக்கணும், வசனம் இருக்கணும். வாழ்க்கை அப்பந்தான் வெளிச்சமா இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கும். அது அவங்களே சொல்லிடுவாங்க, பிரதர் நான் இதுல கொஞ்சம், இதுல நான் கொஞ்சம், இதுல நான் கொஞ்சம் அப்படிம்பாங்க. அந்த இடம்லாம் மாறணும் அப்படின்னா தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துல வந்துகிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே காப்பி, அப்புறம் டிஃபின், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் நைட் ஃபுல்.
அப்புறம் பிளாட். சில குடும்பத்தை அப்படியே போயிட்டுருக்கோம். அவங்க கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டார்கள், நேரம் இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கும்போது வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்றீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அந்த புதிய நாளில் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துங்க. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அது பிதாவின் சுத்தம். எங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் வாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிசுத்தமில் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காத்து சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க, நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவேளை ஜெபிக்கணும்னு விரும்பினால் 9363061881 நம்பர் கூட உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக தாங்குங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.